இன்றைக்கி தேர்ட் டே. ஸோ தேர்ட் டே நம்ம என்ன ஜூஸ் போட போகிறோம் அப்படின்னா மாதுளம்பழம். ஸோ இது மாதிரி மாதுளம்பழத்தை நம்ம முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் உரிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் ஜூஸ் போடுறதுக்கு. ஸோ ஒரு இதில் வந்து நான் 2 மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதுளம்பழத்தை நம்ம மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதுளம்பழத்தோட ஒரு சீக்ரெட்டாக இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா பீட்ரூட். ஸோ பீட்ரூட்டை தோல் சீவி ஒரு ½ பீட்ரூட் ஆட் பண்ணுங்கள். ஸோ மாதுளம்பழம் 1 கப் அப்படின்னா 1/4 கப் பீட்ரூட் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் டாமினேட் பண்ணாது, மாதுளம்பழத்தோட ஃப்ளேவரோட குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இதை மாதிரி இன்னொரு வெஜிடபிள் இதில் ஆட் பண்ணுறப்போ இது வந்து இருக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டான்றதுனால தான் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக பீட்ரூட்டை மட்டும் தனியாக ஜூஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதோட ரா ஸ்மெல்லோட. ஸோ அதனால மாதுளம்பழத்தோடு நான் பீட்ரூட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ எப்பவும் போல் முதல்ல தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு ½ கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மாதுளம்பழ ஜூஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்றைக்கி நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நல்ல கலராக இருக்குல்ல. ஸோ இதில் நீங்கள் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கிறது யாருக்குமே தெரியாது. டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் மாதுளம்பழம் ஃப்ளேவராக தான் இருக்கும். ஸோ நான் ஏன் இதில் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி நம்மள மாதிரி இப்போ எனக்கே வந்து பீட்ரூட்டோட ரா ஃப்ளேவர் பிடிக்காது. பட் பீட்ரூட்டை கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சொல்கிறாங்க பீட்ரூட்டில் நிறைய வந்து ஹீமோக்ளோபின் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இந்த ரத்த சோகை இருக்கிறவங்க, ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது முதல்ல வந்து பீட்ரூட் மாதுளம்பழம் 2யும் சாப்பிடுங்க. ஸோ உங்களோட ஹீமோக்ளோபின் கவுண்ட் ஏறும் அப்படின்றது தான் டாக்டரோட அட்வைஸும் கூட. ஸோ அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் ரெக்கவர் ஆகிறப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். அவங்களுடைய ரெக்கவரிங் கெப்பாசிட்டியை கொஞ்சம் இதை மாதிரி ஜூஸஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த பொமக்ரானட் வித் பீட்ரூட் இந்த ஜூஸை ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கு என்ன ஜூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்.